வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே இறங்கி மெயின் ரோட்டில் இறங்கி என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் காலேஜ் ரோட்டில் இறங்கி மூவ் ஆகி அப்படியே 40ஆம் நம்பர் ரோட்டை நான் இறங்கி மலிக்கில் ஃபஹது அந்த ரோட்டை பிடிச்சி அப்படியே இறங்கி போனாக்கா வண்டியில் பெட்ரோலு குறைவு. அதனால் பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே போகலான்டா அல்ஃபா கம்பெனியில் போய்ட்டு பார்த்தாக்கா வரிசையில் எல்லா வண்டியும் க்யூவில் நிற்கிதுங்க. அப்போ நம்ம சீரியல் வர்றப்ப நம்ம பங்க்ஸ் பாய்கிட்ட ஒரு 3 தினாருக்கு பெட்ரோல் போட சொன்னேன். பெட்ரோலை போட்டு பார்த்தாக்கா எனக்கு நிற்கிற வண்டி முன்னால் நிற்கிற வண்டியும் இன்னும் மூவ் ஆகலை. சரி அப்படின்னு சொல்லி பெட்ரோலை போட்டு இறங்கியாச்சு. மெயின் ரோட்டை பிடிச்சி அப்படியே நம்ம இறங்கணும். 40ஆம் நம்பர் ரோட்டை பிடிச்சி பெரிய பெரிய கண்டெய்னர்களும் பெரிய பெரிய லாரிகளும் நம்மளை முந்தி அடித்து பிச்சுக்கிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டை போட்டு அந்த 40ஆம் நம்பர் ரோடு மலிக்கில் ஃபஹதுன்னு சொன்னேன். அந்த சவுதி ரோடு கடைசி இண்டில் தான் அந்த கைரான் சிட்டி ரெசார்ட் இருக்குது. நம்ம ரெசார்ட்டை நோக்கி அப்படியே மெதுவாக பாட்டை கேட்டுக்கிட்டு மூவ் ஆகி போயிட்டு இருந்தேங்க. பல சிந்தனைகளும் பல நினைப்புகளும் அந்த வண்டி மாலை பொழுதில் போயிட்டுருக்கிறப்ப எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏண்டாக்கா வீக்கெண்டில் நம்ம அந்த 5 நாள் வேலை பார்த்துட்டு நம்ம அந்த 2 நாள் வீக்கெண்டில் அந்த டே ஆஃப் கிடைக்கிறது இருக்குது பாருங்கள், அது தனி சுகங்க. வேலை என்ஜாய். தான் 5 6 மணி ஆச்சு. மெதுவாக நான் வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டு என்னுடைய ரெசார்ட்டை அடையிறதுக்கு அங்கேருந்து இந்த ரோட்லேருந்து போகிறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் பிடிக்குங்க. ஏண்டா இந்த ரோடு கொஞ்சம் அப்படிங்க அந்த மாதிரி வண்டியில் ஆட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாம் தென்னை மரம்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் பனை மரம் சைடில் நிப்பாட்டி இருக்கிறது எல்லாம் அப்படியே முளைக்கலை. எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு நட்டை வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி தண்ணியை ஊற்றி நட்டை வச்சுட்டாங்க. இது நம்ம பாஸுகள் வீக்கெண்டில் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு நடுக்கடலுக்கு போவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற இந்த படகு தாங்க மூடி வச்சுருக்குறாங்க. எல்லோரும் எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. குவைத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். இது நம்ம பாஸோட வண்டி தான். இது நம்ம பாஸோட ஃப்ரெண்ட்ஸுகள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடலுக்கு இறங்கி போயிடுவாங்க. இதுதாங்க நம்ம ரெசார்ட்டோடைய ரோடு. அந்த 40ஆம் நம்பர் ரோட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளுக்குள்ளே என்ட்ரானால் இங்கிட்டு பார்த்தோம்னாக்க நான் சொன்னால சூப்பர் மார்க்கெட்டு அதை பார்க்கத்தாங்க நான் அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தேன். வெயில் அப்பவும் வெயிலாக தான் இருந்துச்சு, சாயவே இல்லை. வெயில் சரியான வெயிலாக இருந்துச்சு. இந்த பாருங்கள் நம்மளோட ரெசார்ட் எப்படி கம்பீரமாக நிற்கிது பார்த்தீங்களா? இந்த பேர்ச்ச மரத்துக்கு பின்னால் இது பக்கத்து ரெசார்ட். ஆமாம், இது ஒரு ரெசார்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த ரெசார்ட்டு வாடகைக்கு தங்குவாங்க. நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு தங்க மாட்டாங்க, வாரக்கணக்கு வேணும் தங்குவாங்க, நாள் கணக்கு தங்குவாங்க. வீக்கெண்டில் மக்கள் அதாவது சொந்தமாக ரெசார்ட் இல்லாதவங்க இந்த ரெசார்ட்டில் வாடகைக்கு எடுத்து தங்குவாங்க. பினைதர்னு சொல்லுவாங்க. கைரான் பினைதர். ஆமாம், இந்த இடத்துல ரெசார்ட் உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லலாம், தங்கிக்கலாம். தேவை உள்ளவங்க புக் பண்ணிவிட்டு அழகாக வீக்கெண்டை அழகாக கழிக்கலாம் என்ன மாதிரி. அதே மாதிரி இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா குவைத்தில் இருக்குங்க. இது என்ன மரம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ஊரில் இந்த கொன்னை மரம்னு சொல்லுவாங்க. கொன்னை மரம் மாதிரியே இது ஒரு மரம். அண்டாக்க இது எல்லா இடத்துலையும் இருக்குது. தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. இது அலர்ஜிக்கு பொடியெல்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் நிறையா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மண் காற்று அடிக்கிற காலத்தில் இது எல்லா இதில் அடைஞ்சிருக்கும். இதை வெட்ட போகிறப்ப அந்த மண் பறந்து எல்லாத்துக்குமே தொல்லை கொடுக்குங்க.
இந்த 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 மரத்தை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன, இந்த மரம் பேர் என்னன்னு சொல்லுங்கள். இதுவரை எனக்கு இந்த பேர் என்னன்னு தெரில. குவைத்தில் எல்லா வீட்லேயும் இது வந்து ஒரு அழகு இது மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி வேண்டாலும் வெட்டலாம். இதை வந்து விலங்குகள் மாதிரியும் நிப்பாட்டி அழகாக வெட்டுறாங்க. நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி என்னோடய சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பாருங்கள், த ஜூஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறமேட்டு பேக் ஹவுஸு, அதுக்கப்புறம் சோல், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிக்குன்னு சொல்லிட்டு அந்த பிக்கில் பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அதை வாங்குறதுக்கு க்யூவில் நிற்பாங்க அடிச்சுக்கிட்டு. இந்த பாருங்கள் நம்ம சுல்தான் சென்டர் எக்ஸ்பிரஸ். ஆமாம், சூப்பராக இருக்கும். ஆனால் ஜாமான் தான் கிடைக்காது, தேவைப்படுற ஜாமான். ஏதோ ஒரு சில ஜாமான்லாம் இருக்குதுன்னு வைங்க, அத்தியாவசிய பொருள். உங்களுக்கு என்ன, இந்த சாக்லேட்டு ஜூஸு. அதே மாதிரி லெஃப்ட்டில் பார்த்தங்க, இந்த பாருங்கள் காசை போட்டு பர்ஃப்யூமு, அதாவது வந்து இந்த ஜேஜுரண்ட், இந்த மாதிரி காஃபி குடிக்கிற கப்பு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேனட், அந்த இதை டச் பண்ண உங்களுக்கு என்ன டச் பண்ணிட்டு கேனட்டை என்ட்ரு பண்ணிட்டாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தள்ளிடும். தேவையில்லதை எடுத்துகிட்டு போகலாம். இந்த கீழே அந்த பாக்ஸில் வந்து விழுந்துடும். பாருங்கள் எப்படி எப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாமே வந்துருச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். நம்ம சுல்தான் சென்டருக்கு தான் வந்தோம். நமக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு அப்படியே நடைய கட்டுவோம். டைம் ஆச்சு குளிக்கிறதுக்கு. இங்கிட்டலாம் வந்து சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாமே அப்படியே மக்களுக்கு தேவையானது தான் இங்கே உள்ள மக்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சிவிங்கம் எல்லாம் இருக்குது. இந்த இருக்குது சீஸ் ஐட்டம், சாக்லேட்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் உள்ளது. இந்த சண்ட்விச்செல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்காங்க. அதை சூடாக்கி தான் சாப்பிடணும். இந்த தயிர், பால், மோர், அதுக்கப்புறம் பேரில் வராத கம்பெனியெல்லாம் ஜூஸ் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. இந்த நிஸ்காப்பியை வந்து சூடு பண்ணி தான் குடிப்பாங்க. இதை பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறானுங்க. ஆமாம், அதே மாதிரி நிஸ்காஃபிலே வந்து ஸ்ட்ராங்கு லைட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் புக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் என்னென்னா புது புது கம்பெனிலாம் முளைச்சிருக்குது. பெப்சி ஐட்டங்கள், மிராண்டா, அதுக்கப்புறம் லைட் பெப்சி, இந்த இருக்குது மற்ற ஜூஸு. இந்த பாருங்கள் லிப்டன் டீயை வந்து சூடு பண்ணி தான் குடிப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கானு, தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறானோ டீயை. அதாவது சூடு பண்ணி குடிக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸாக குடிக்கிறானுங்க. ஐஸாக குடிக்கிறத வந்து சூடு பண்ணி குடிக்கிறானுங்க. எல்லாம் மாற்றி மாற்றி செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. தண்ணி பாட்டிலு, பெட்ரோல் விலை கம்மி, தண்ணி விலை கூட, சிப்ஸ் ஐட்டங்கள், அங்கிட்ட ராக்கையெல்லாம் காலியாக கிடந்துச்சு. ஒரு சில ராக்கையெல்லாம் அதெல்லாம் ஜாமான் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஐட்டத்தை தேடுவோம். நமக்கு என்ன ஜூஸ் அடிக்குது? நமக்கு வேண்டியது பர்பிகானுங்க. என்னுடைய ஜூஸு பர்பிகான். தேடி தேடி பார்த்தேன் பர்பிகான் இருக்கான்ட்டு. கிடைக்கவே இல்லை. என்னடா அது, ரஃப்பில் ஆளும் இல்லை. அவன் கேஷியர் மட்டும் தான் இருக்கிற போல இருக்குது. இந்த பாருங்கள் நம்ம சாக்லேட் ஐட்டம், ஐஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, இந்த பாருங்கள் ஃப்ரோசன் சிக்கனு, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நகெட்ஸு எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம் தான். இங்கே ரிசோர்ட்டுக்கு வரவங்க சும்மா டெம்பரவரியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ வாங்க நம்மளோட ஐட்டத்தை தேடுவோம். தேடிக்கிட்டே இருக்கிறேன். நம்மளோட ஐட்டத்தை கிடைக்கவே மாட்டேங்குதே. ஏன்னா பர்பிகான் எனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸு, ஃபேவரெட்டு. அதில் எல்லா ஃப்ளேவரும் இருக்குது. ஆமாம், மாதுளம்பழம், அனன்னாஸு, மேங்கோ. ஆமாம், இல்லை கடைசியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் விம்டோ நான் குடிப்பேன். விம்டோ வந்து நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த பெப்சின்னா பெப்சி மாதிரி இல்லை, அதோட கொஞ்சம் இதாக இருக்கும், சுகர் கம்மியாக இருக்கும். அவர்கிட்ட பில்லை போட்டு பர்பிகான் இல்லைன்னு கேட்டேன். அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்றார். சரி ஓகே தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு பில்லை போட்டு விம்டோ தூக்கிட்டு மெதுவாக கிளம்பிட்டேங்க. ஆமாம், இந்த சுல்தான் சென்டரில் சில ஜாமான்கள் கிடைக்கும், சில ஜாமான் கிடைக்காது. அதுக்கு தான் சும்மா டெம்பரரியாக இதுக்கு பேருக்கு இருக்குது. இந்த குடிக்கிற ஐட்டம்ஸை மட்டும் வச்சுருக்கானுங்க. அப்படியே வெளியே குடிச்சிக்கிட்டு வெளியே வந்தாக்கா வெயில் அப்படியே கொஞ்சம் மண்டையை தான் புழக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் கடலில் குளிக்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம விம்டோவை உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு அப்படியே கடலில் குளிக்கிற சந்தோஷத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு அப்படியே வந்த வழியிலேயே அப்படியே அதே வழியில் நடந்து அப்படியே கட்டியாச்சு.
1 ஹவர் தவாட்டம் போட்டாச்சு. அப்பா உடம்பு கூலாயிடுச்சு அடிக்கிற சூட்டுக்கு. எல்லாரும் வாங்க. முடிஞ்சாச்சுங்க. ஒரு வழியாக 1 மணி நேரம் நல்லா தவாட்டம் போட்டாச்சு. கூமாப்பட்டி என்னங்க, கூமாப்பட்டி கொய்த்துப்பட்டியை வந்து பாருங்க. சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி வேற மாதிரி 1 ஹவர் அந்த மாதிரி. என்ன பீஜி, என்ன இது. அந்த நமக்கு வந்து அந்த ஆட்கள் இல்லாமல் சைலண்டாக குளிக்கிறது தான் நமக்கு பிடிக்கும். பாருங்க, இந்த நேரத்தில் யாரும் இல்லை, எல்லாம் வெக்கேஷன் போயிட்டாங்க, யாருமே கிடையாது. ஆமாம், அடுத்த மாதத்துல மக்கள் குமிஞ்சிரும் பாருங்க. ஜூன் ஜூலை எல்லாம் அவுட். இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ரெசார்ட் செம்மையாக இருக்குது, முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேட்டை ட்ராவலர், சேட்டை கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் போட்டுக்கொண்டு இருக்கு. வாங்க, சேட்டை முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.